போகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. படிக்கும் நூல்கள் சிவாகமம் பசுபாசமோடு பதித்திரம் எடுத்தியம்புவது ஈசன்பாறுகளல் ஏற்றிடும் தொழில் என்றுமே வெடுத்திடும் பொருள் காமமாதிகள் வேண்டிடும் பொருள் ஈண்டு அருள் முடித்து மும்மலம் விட்டு நின்மலனோடு நின்றுடல் முக்தியே. எல்லாம் வல்ல பரம்பொருளை பணிந்து எங்கும் வியாபித்திருக்கிற அந்த பெரும் சக்தி பேரறை துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதியாக இந்த நவராத்திரி விழாவிலே எல்லா இடங்களிலும் கொலுவிலே வீற்றிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பெரும் சக்தியை என்னுடைய மன மெய்மொழிகளினாலே பணிந்து வணங்கி சிறப்பான வகையிலே எங்களுடைய ஈழத்து சபரிமலை கோண்டாவிலே இருக்கிற எங்களுடைய ஹரிஹர சுத குருக்களையா அவர்களுடைய இல்லத்திலே நான் நினைக்கிறேன் என்னுடைய நினைவு கட்டியவரை 3வது வருஷமாக மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிற இந்த கொலு பூஜை பெருவிழாவிலே கலந்து கொள்வதையிட்டு இறையருளும் திருவருளும் அதற்கு அருள் பாலித்திருப்பதையிட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த நவராத்திரி விழா அதுவும் இந்த இடத்திலே நடைபெறுகிறது என்பது எனக்கு சென்ற வருடம் இங்கே வந்த ஞாபகம் இருக்கிறது. அப்பொழுதே நான் சொன்னேன், இது இலங்கையை தாண்டி உலகளாவிய இதிலே இந்த விழாவுடைய சிறப்பு சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது என்று. இன்றைக்கு உலக ரீதியாக இந்த இல்லத்திலே நடைபெற்று வருகிற இந்த மகா கொலு பூஜை, இந்த ஸ்ரீ சக்கரத்திலே மேரு மகா மேரு என்று சொல்வது போல இந்த கொலு பூஜையிலே இது மகா கொலு பூஜையாக இந்த இல்லத்திலே மிக சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பு நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் உலகத்திலே இருக்கிற பலரும் பலவிதமாக இங்கே புலகாங்கிதமாக பேசிக் கொண்டிருக்கிற செய்திகள் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். கேபிட்டல் தொலைக்காட்சியூடாக, சிவன் தொலைக்காட்சியூடாக எனும் பல வலையொலிகளூடாக இந்த செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. நவீன விஞ்ஞான வளர்ச்சி, தகவல் தொடர்பு சாதனத்துடைய வளர்ச்சியிலே இது மிகப்பெரிய முக்கியமான நல்ல விஷயங்களுக்கு ஒரு ஊடகங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இதிலே பார்க்கலாம். அந்த வகையிலே இன்றைய தினம் மிக சிறப்பான வகையிலே இந்த வழிபாட்டிற்கு வருவதற்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரத்தை கருதி சில செய்திகளை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது, எங்களுடைய இந்த ஈழத்து சபரிமலையில் இருக்கிற எங்களுடைய ஹரிஹர சிவாச்சாரியார் அவர்களுடைய அந்த அன்பும் பண்பும் எல்லோரையும் வரவணைக்கிற அந்த சிறப்பும், இதை தாண்டி எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சமூகத்திற்கு மக்களுக்காக பயனுள்ள வகையிலே தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவருடைய அந்த பிரார்த்தனை என்றைக்கும் என்றென்றும் இறையருளால் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு இறையருள் ஆற்றல் இல்லாமல் இப்படியான விஷயங்கள் சாத்தியமாகுது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், பல தடவைகள் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. எப்பொழுதாவது எங்களோட சுதரனாக நான் ஃபோன் எடுக்க அவன் தொலைபேசியிலே அழைக்க வேண்டும் என்று நினைக்கிற நேரத்திலே அதற்கு அப்படி நினைத்து நான் தொலைபேசி எடுக்கிற நேரத்தில் அவரே எடுக்கிறார். இது ஒரு காரணம் கனதரவை எனக்கு நடந்திருக்குது. ஏன் நான் இதை இப்படி சொல்லுகிறேன் என்றால், இப்படியான ஒரு ஆத்மார்த்தமான அந்த அந்த அதிர்வலைகள், வைப்ரேஷன் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த அதிர்வலைகள் மிக முக்கியமானது. ஏனென்றால் நல்லவற்றை பற்றி அல்லது சிறப்பாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது இயல்பாகவே அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வகையிலே எங்களுடைய ஹரிஹர சுத சிவாச்சாரியார் எங்களுடைய சுதரண்ணா அவருடைய அந்த நேர்த்தியான பணி என்றைக்கும் பாராட்டுதலுக்கும் வாழ்த்துக்கும் உரியது. எனவே அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுதல்களும். அதை தாண்டி இந்த மகா கொலு பூஜையினுடைய சிறப்பு, இதனுடைய வடிவமைப்பு, இப்போ சாதாரணமாக ஒரு திரைப்படம் என்று சொன்னால் அதுக்கு என்ன சொல்வது, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், எடுத்து பாடல், இசை என்ற மாதிரி ஒரு விஷயத்தை செய்வதற்கான சரியான திட்டமிடல் இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது எங்களுடைய ஹரிஹர சுத சிவாச்சாரியருடைய அருமை பாரியார் அவர்கள், சோமனாக்கா அவர்கள் மிக சிறப்பான வகையில், நீங்கள் இங்கே பல பேர் வந்திருப்பீர்கள், இன்னும் பல பேர் வர வேண்டும், வருவதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள். இங்கே இருக்கிற அந்த சிறப்பு என்னவென்றால், பொதுவாகவே நவராத்திரி என்றால் கொலு என்பது மிக சிறப்பானது. நான் சில செய்திகளை அப்படியே போட்டு சொல்லிக் கொண்டு போகலாம் என்று கருதுகிறேன். குறித்த நேரத்துக்குள்ளே நவராத்திரி என்று சொன்னாலே கொலு பூஜை என்பது மிக சிறப்பானது. அது என்ன கொலு பூஜை என்று கேட்டால், சாதாரணமாக எல்லோரும் சொல்லிக் கொள்வார்கள், என்ன சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பிகைக்கு நவராத்திரி, 9 நாட்களாக அம்பிகைக்குரிய வழிபாடு. அதே சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பிகைக்கு நவராத்திரி என்றால் நகைச்சுவையாக சொல்வார்கள். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அந்த கோணத்திலேயே பார்த்து விட்டு போய்விடுவார்கள்.
ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, உண்டை 9ஆக மாற்றிடுவாங்க என்று நகைச்சுவையாக சொல்வார்கள். ஒன்றை 9 ஆக்கிற வழியத்தான் அது நவராத்திரி. அப்படி கிடையாது அன்புக்குரியவர்களே. இது ஒரு மிகப்பெரிய தத்துவத்தின் அடையாளம். சிவராத்திரியும் நவராத்திரியும் தத்துவத்தின் அடையாளம். அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. எங்களுடைய இந்து சமயத்திலே, எங்களுடைய சைவ மரபிலே பலவிதமான விரதங்கள் இருக்கின்றன, ஏகப்பட்ட விரதங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஒரு தேவைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு கருது செய்கின்ற விரதங்கள் உட்பட பல விரதங்கள். கிழமைக்கு விரதம் இருக்கிறது, நட்சத்திரத்தை மையப்படுத்திய விரதங்கள், திதியை மையப்படுத்திய விரதங்கள், முக்கியமான நாட்களை மையப்படுத்திய விரதங்கள், ஒவ்வொரு தெய்வங்களுக்காக, முருகனுக்கு, பிள்ளையாருக்கு, ஐயப்பனுக்கு, இப்படி ஒவ்வொருத்தருக்குமான தனித்தனி விரதங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்படி பல விரதங்கள் இருக்கின்றன. இந்த விரதங்கள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்தீங்கன்றால் ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக அல்லது வலி துன்பங்கள் இந்த விடுதலை பெறுவதற்காக, ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக. ஒரு உதாரணமாக சொல்லப்படால் எல்லா விரதங்களுமே பக்தி சிரத்தையோடு மிக சீரியஸாக செய்ய வேண்டிய விரதங்களாக இருக்கும். விரதம் என்றாலே அப்படித்தான். ஆனால் நவராத்திரி விரதம் மிக வித்தியாசமானது. கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி போன்றவையெல்லாம் ஹாப்பினஸ், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்யப்படுகிற விரதங்கள். ஏன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்யப்படுகிற விரதங்கள் என்றால் அவையெல்லாம் வாழ்வுக்குரிய விரதங்கள். மகிழ்ச்சியாக தான் இதை கொண்டாடணும். நவராத்திரி என்று சொன்னாலே பலவிதமான பட்சணங்கள், பலவிதமான வர்ணங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், பிளசண்டாக இருக்கும். எல்லோரும் எல்லாவற்றையும் தாண்டி அந்த மகிழ்ச்சியை, வாழ்வின் இன்பத்தை அனுபவிப்பது, எப்படி அனுபவிப்பது என்று சொல்லித் தருகின்ற ஒரு விரதமாக நவராத்திரி விரதம் நவராத்திரி விழா அமையும். பொதுவாகவே எங்களுடைய சைவ மரபிலே இந்து சமயத்திலே சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பிகைக்கு நவராத்திரி என்றால் இந்த கணக்கு என்பது சாதாரண கணக்கு கிடையாது. இதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நான் முதல்ல சொல்வது போல 1 9 ஆக்குவது என்று கேட்டால் அது நகைச்சுவையான பிரிவு கிடையாது. அது மிகவும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தத்துவத்தை உள்ளடக்கிய விஷயம். எப்படி என்றால் சிவனுக்கு ஒரு ராத்திரி என்று வருகிற பொழுது அங்கே 1 என்கிறது மிக முக்கியமானது. எண்ணிக்கை நம்பரை பார்த்தீங்கன்னா 1. எப்பொழுதுமே எங்களுடைய எண்கள் அல்லது எங்களுடைய எல்லா விஷயங்களும் 1லே இருந்து தான் தொடங்கும். இப்ப சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப ஒரு விதை, ஒரு நெல்லு விதை இருக்குதானே, நெல்லு விதை ஒரு விதை, ஒரே ஒரு விதை தான். ஆனால் நீங்கள் இதை தத்துவார்த்தமா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விதைக்குள்ளே எத்தனை விதை இருக்கும்? இந்த கேள்வி சில கூட உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஒரு விதைன்னா ஒரு விதை தானே இருக்கும். அப்படி கிடையாது. அந்த ஒரு விதை சரியான இடத்திலே, சரியான நிலத்திலே, சரியான பண்பட்ட சூழலிலே அது ஊன்றப்பட்டால், இப்ப நெல் விதைன்னு வச்சு நெல் ஊன்றப்பட்டால் அது நெல் கதிராக முளைக்கும். நெல் கதிராக முளைத்து கதிர்விடும். நெல் செடியாக முளைத்து கதிர்விடும். கதிர் விடுகிற பொழுது அதில் எத்தனை நெற்கள் இருக்கும்? அது உதாரணமாக சொல்வார்கள் 350க்கும் மேற்பட்ட நெற்கதிர்கள், நெல் மணிகள் அதிலே உருவாகும். அதுல இருந்து பிறகு எத்தனை நெல்மணிகள் உருவாகும்? ஆனால் விதை போடுறது, அந்த கமலாசன் படத்துல விதை நான் போட்டதுன்ற மாதிரி ஒரு விதை தான். எனவே எப்பொழுதும் எங்களுடைய எண்ணிக்கை, வாழ்வியலினுடைய தொடக்கம் 1லே இருந்துதான் ஆரம்பிக்கும். அது சிவராத்திரி. எண்ணிக்கணக்கினுடைய கடைசின்னு சொல்ல முடியாது, இன்ஃபினிட்டிவ் தான் சொல்லலாம். அதாவது முடிவிலி, எண்களுக்கு முடிவிலி தானே. அந்த முடிவிலே கடைசி எண்ணாக இருப்பது எது கேட்டீங்கன்னா 9. நான் சொல்றது விளங்குதா? 9க்கு பிறகு 10 என்று வரைகிறவோ 1 0 திரும்ப 1 வந்துடும், பிறகு 20 அப்படி வந்துடும் இல்லையா? எனவே 1லே தொடங்கி 9லே முடிகிறது சொல்ல முடியாது, விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அட் த சேம் டைம் அந்த 1லே இருந்தோண்டு மைனஸ்லேயே கீழே போய் கொண்டிருக்கும். ஆனால் தொடங்குறது எங்க தொடங்கும்? 1ல தான் தொடங்கும். உண்மையிலே சுழியம் 0த்திலே தொடங்க வரும். அப்படி கிடையாது. நாங்களுடைய வாழ்க்கையில சைபர்னு சொல்றேன், காசு கட்டுகிற பொழுது கூட 1 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கும், 100 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கும். 1லே தான் தொடங்கும், சைபர்ல தொடங்காது. சைபருக்கு பெறுமதி கேட்டால் 1க்கா பின்னுக்கா என்பதை பொறுத்துதான் பெறுமதி. அப்ப 1லே இருந்து தான் ஆரம்பிக்கும், மைனஸ்ல போனாலும் பின்னுக்கும் 9 தான் கடைசி இலக்கம். 9 பிறகு இலக்கம் இருக்காது. நான் சொல்றது விளங்குதா? எனவே எங்களுடைய வாழ்வியலிலே தொடக்கமாக எங்கும் வியாபித்திருக்கிற பெரும் சக்தியாக சிவம் இருக்கிறது. சிவன் கிடையாது, சிவம். சிவன் என்றாலே அது 2 ஆயிட்டு, என்ன ஆண்பால் ஆகி விடுகிறது. அப்படி கிடையாது. இறைவன் பால்களுக்கும் அப்பாற்பட்டவன், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன். எனவே அதுக்கு பேர் சிவம் என்று பெயர். சிவம் பிறகு சிவன் சக்தி என்று 2 ஆகும். இது தத்துவ ரீதியா நான் சொல்லிட்டு வரேன். அப்ப எங்கும் தொடங்குகிற பொழுது எங்கே தொடங்குகிறது என்று கேட்டால் அது 1லே தொடங்குகிறது. எனவே அந்த பிரம்மம் எங்கும் வியாபித்திருக்கிற பேராற்றல் சிவமாக இருந்து ஒன்றாக வருகிற பொழுது சிவன். எனவே சிவராத்திரி என்று ஒரு ராத்திரியாக வைத்தார்கள். எங்கே அந்த கணக்கு முடிகிறது என்றால் 9 முடிவு கிடையாது, அது விரிவடைந்து கொண்டே செல்லக்கூடியது. எனவே 1லே ஆரம்பித்து விரிவடைந்து கலையாக, சக்தியாக, ஆற்றலாக, வியாபகமாக. அம்பிகைக்கு அந்தரி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அற்புதமான திருநாமம். இது அந்தரி என்கிற பெயர்.
அந்தரம் என்றால் ஆகாசத்திற்கு தான் அந்தரம் என்று பெயர். சும்மா சொல்லுவேன், விடைக்கார சொல்லுவேன், அந்தரத்தில் ஆடுறாங்க, அந்தரத்தில் தூங்குறாங்க. அந்தரம் என்பது ஆகாசத்திலே நிற்பது. எனவே ஆகாசம் என்றால் அதற்கு முடிவு கிடையாது, எங்கும் வியாபித்து நிற்பது. எனவேதான் ஒன்றிலே ஆரம்பித்து அது பெருகி 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 வியாபித்துக் கொண்டிருப்பதனாலே தான் அம்பிகைக்கு அந்தரி என்று பெயர். எனவே எங்கும் வியாபித்த பெரும் கடவுள் அமைதியாக பிரம்மமாக பூரணமாக இருக்கிற பொழுது அது சிவம் என்று அமைகிறது. அது பிறகு இயக்க தொடங்குகிற பொழுது அதிலே மெல்ல சலனம் ஏற்படுகிற பொழுது, சலனம் என்றால் அசைவு ஏற்படுகிற பொழுது அதிலே இருந்துதான் சக்தியாகி அந்த சக்தி பேராற்றலாக வியாபித்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் அம்பிகைக்கு 9 ராத்திரி என்று அந்த பெரும் தத்துவத்தை உள்ளடக்கினாங்க. கொழுப்படியை பார்த்தா தெரியும், அப்படியே மேல 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 போய் ஒடுங்கி போயிருக்கு. அப்ப மேல மேல போய் ஒடுங்கி போவதால் அந்த விரிவு அந்த கொழுப்படியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 7 அல்லது 9 கொழுப்படிகள் வைப்பார்கள். இங்கே கொழு வீடு வைத்திருக்கிறார்கள். அது கொழுப்படியில் தான் மகா கொழு பூஜை, மகா காளி. அந்த அம்பிகையுடைய நவராத்திரியில சொல்லுவோம், நாங்கள் சாதாரணமாக கும்பிடுகிற போது லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்க்கை என்று சொல்லுவோம். ஆனால் நவராத்திரிக்கு சொல்லுகிற பொழுது மகா காளி, மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகா துர்க்கை அப்படித்தான் நாங்கள் பாய்வோம். என்றால் அது மிக பிரம்மாண்டமான பெரும் இறைக்கான வழிபாட்டியல். எனவே இந்த விரிவு அடைந்து வருகிறது என்பதனுடைய மிக பெரும் விளக்கமாக இங்கே எங்களுடைய சோபனா வீட்டில் இருக்கிற இந்த கொழு செட்டப்பை நாங்கள் மிக சிறப்பாக கவனித்துக் கொள்ளலாம். இங்கே பலவிதமான, அதாவது நான் சொன்னது போல வாழ்க்கையை சுவாரஸ்யமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வது என்ன வாழ்வுக்கான இலக்கு என்பதை புரிந்து வாழ்வதுதான் எங்களுடைய இந்து சமய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதை இந்த மகா கொழு பூஜையிலே நீங்கள் பார்க்கலாம். ஆரம்பத்திலே வருகிற பொழுதே விநாயகர் பெருமானை வரவேற்று அந்த வணக்கத்தோடு இங்கே ஆரம்பிக்கிற நிகழ்வுகள். நீங்கள் வராதவர்கள் இவற்றை பார்த்து கொள்ள வேண்டும், நீங்கள் இங்கே வர வேண்டும். ஆனால் ஒரே அடியாக எல்லாரும் வராமல் நீங்கள் பகுதி பகுதியாக வந்தால் இவற்றை ஆழமாக தரிசித்து போக முடியும். என்னங்கன்னா சோமனாக ஒரு கைட் மாதிரி அதை வடிவாக வழங்கப்படுத்தி சொல்லுவா. ஒரு அன்னைக்கு எத்தனை பேருக்கு திருப்ப சொல்லி 24 மணி நேரம் என்னால் இவருடைய இந்த முயற்சி சாதாரணமில்லை அன்புக்குரியவர்களே. என்ன கேட்டால் 6 மாதத்துக்கு இப்போ இது முடிந்து இந்த நவராத்திரி முடிஞ்ச உடனே அடுத்த முறை என்ன செய்யலாம் இப்போ ஆரம்பித்து விடுவார்கள். நான் வரைக்கே ஜோதிச்சு 2வது தெரியும். இப்போ இந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதிகம் பாவிக்கிறோம் இல்லையா, ஃபோன் கேமரா எல்லாம் நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கோம். அதுக்கு பாவிக்க ஃபோன்லையும் அடிக்கடி அப்டேட் கேட்டுக்கொண்டு இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் நான் போன வருஷம் இங்கே பார்த்த பொழுது மிக பிரம்மாண்டமாக இருந்தது. இப்போ அது அப்டேட் ஆகிட்டு பயங்கரமா. லொக்கேஷன் இடங்கள் எல்லாம் மாறி இருக்கு, வேற விஷயமா இருக்கு, புதுசாக கணக்க வருது, புதிய தத்துவங்கள், புதிய விஷயங்கள். எங்களுடைய சமயத்தை புதியது என்பது எங்களுடைய சமயத்தில் புதுசாக ஒன்றும் எல்லாம் பழசு தான். ஆனால் ரிஜுவனேஷன், அதை மீள வடிவமைத்து திருப்பங்களை ஞாபகப்படுத்துகிறார் பாருங்கள். அது மிக பெரும் பிரம்மாண்டமான பெரும்பணி. இது ஒரு தனி மனித பணி என்பதை தாண்டி இது கடவுளால் அருளப்பட்டது. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் இதனூடாக நிறைய பேர் பயன்பெறுகிறார்கள், கருத்தியல் ரீதியாக பயன்பெறுகிறார்கள். புதிய ஆக்கங்கள். இன்னும் கொஞ்ச காலதான் இந்த என்ன சொல்றது, இந்த இந்தியாவில் இருந்த நாரத கான சபா அப்படி பெரும் சபைகள் இருக்கு. அங்கே பாட வேண்டும், அங்கே கலை ஆற்றை செய்ய வேண்டும். நிறைய கலைஞர்களுக்கு அது ஒரு பெரிய கனவாக இருக்கும். என்ன கேட்டால் சில வருஷங்களுக்கு பிறகு கொஞ்சம் சுரையா விட்டவே பாடணும் என்று அது ஒரு அங்கீகாரமாக இருக்கும் கலைஞர்களுக்கு. ஒரு கலையை நான் இங்கே வாசிக்க வேண்டும். அந்தளவு தூரம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடையாக அரங்காக இந்த சூழல் அமையப் போகிறது. உங்களுக்கு எல்லாம் இந்த என்ன அதை தாண்டி இதில் இன்னும் சிறப்பு என்னவென்று கேட்டால், சாதாரண மனிதர்களுக்காக கலையை இங்கே செலவழிக்காமல் கடவுளுக்காக அர்ப்பணம் செய்கிறோம் இல்லையா. எல்லாருமே அவரவர் என்ன செய்கிறார்கள், தங்கள் திறமையை கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறார்கள். அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துக்கிறீங்க இல்லையா. இது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்கள் மிகப்பெரும் அருளாக மிகப்பெரும் புண்ணியமாக சேரும், உங்கள் பரம்பரைக்கே சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் அந்தளவு சிறப்பாக இங்கே வடிவமைத்திருக்கிறார்கள். நான் சொன்னது போல அங்கே விநாயகர் பெருமாள் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு தள்ளி வந்தோடனே சப்த மாதர்கள் இருக்கிறார்கள். அது சொல்றாங்க, வழக்கம் சொல்லிங்கன்னா பெண்களை என்ன சொல்றது, பெண்களை மிக தெய்வமாக மதிக்கிற பெரும் சமயத்தை சார்ந்தவர். இன்றைக்கு சொல்லப்படுகிற விமர்சனங்கள்லாம் இப்போ புதுசாக வந்தது. நவீன காலத்தில் விமர்சனம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஆனால் பெண்களை, அதை நான் நகைச்சுவையாக கூட சொல்வது, உண்மையிலேயே என்ன சொல்றது, ஆணுக்கு சரியாக பெண்ணிருக்கிறாள் என்பதை சரியா நிரூபித்த சமயம் எங்கள் சமயம் தான். ஏன்னா சிவபெருமான் தான் சரி பாதி கொடுத்தார் இல்லையா. சிவபெருமானுக்கு ஆதிசிவன் என்று பேர். ஆதிசிவன் பாதி சிவனா மாறினது என்ன தர தெரியுமா, காதலாலே. ஆதிசிவன் பாதி சிவனாக மாறினார் என்றால் பாதி சக்திக்கு இடம் கொடுத்தார். அந்த சக்தி எங்க கொடுத்தால் இடம் பக்கம் கொடுத்தார். அங்கதான் இதயம் லேப்டாப் வேலை செஞ்சு கொண்டிருக்கு. எங்கே இதயம் இருக்கிறதோ அங்கேதான் இரக்கம் இருக்க முடியும், எங்கே கருணை இருக்கிறதோ அங்கேதான் இதயம் இருக்க முடியும். எனவேதான் பெண்களுக்கான பகுதியை இடப்பகுதியாக இறைவன் படைத்திருந்தார்.
சிவசக்தியாக அர்த்தநாரீஸ்வர வடிவம் யோசிப்பாங்க. இப்படி ஒரு சமயம் உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? அது வந்து என்ன சொல்றது, இந்த மார்க்கண்டேயற்ற கதையில உங்களுக்கு இருக்கிறப்பா தெரியும். மார்க்கண்டேயருக்கு அந்த உயிரை பறிப்பதற்காக ஜமன் பெறுகிற பொழுது அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடித்து கொண்டிருக்கிறார். அப்படி கட்டி பிடிக்கிற பொழுது ஜமனுக்கு அடி விழுது இல்லையா? இறைவன் இடது காலால் தான் அடித்தார். மார்க்கண்டேயருக்கு இறைவர் இடது காலால் தான் அடித்தார் என்றால் சிவபெருமான் நான் சொல்றது போல அவர் ஸ்ட்ராங்கானால் அவர் அப்படி இருக்கிறார். அம்பிகையால தாங்க முடியல, இந்த பிள்ளையை கொண்டு போறான ஜமன். அம்பிகைன்ற காலான இடது கால், அதனால அடி விழுந்தது இடது காலால அடி விழுந்தது. இப்ப இந்த அளவு தூரம் கருணை இரக்கம் இங்க நீங்க பருகிறப்பொழுது நான் இப்படி சொல்லிக்கொண்டு போகலாம். அப்ப சப்த மாதர்கள் அந்த பெண்களுடைய அந்த ஆற்றலை சொல்லக்கூடிய வகையிலே பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, திராணி, சாமுண்டாதி இந்த சப்த மாதர்களை வைத்து அவர்கள் எல்லாம் காளியின் ரூபமாக அங்கே நடுவிலே திருசூலத்தை அமைத்து மிக சிறப்பான வகையிலே இங்கே கீழே ஒரு காட்சி இப்படி ரொம்ப இருக்கிற சொல்லிக்கொண்டே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறந்து அது நிறைவடையும் வரை இறைமுக்தி அடையும் வரை எப்படி பயணிக்கிறது வாழ்க்கையில் என்று அது ஒரு விஷயம். இப்படி போன வருஷத்தை தாண்டி இந்த வருஷம் சிறப்பாக பார்த்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமத்தை மையப்படுத்தி ஒரு 54 மந்திரங்கள் நினைக்கிறேன். 54 மந்திரங்களும் அதற்கான உருவங்கள் விளக்கம் எல்லாம் அங்கே வைக்கப்படாது. எனக்கு மிகவும் பிடித்தது லாஸ்ய பிரியாயி நமகா. ஹாஸ்ய பிரியாயி, லாஸ்ய பிரியாயி என்று ஒரு பேர் இருக்கிறது. என்றால் என்னென்னா சிரிப்பினாலே மகிழ்பவள் என்று அர்த்தம். இப்போ சிரிப்பினாலே மகிழ்பவள் என்றால் என்ன அர்த்தம்னா தான் சிரித்து தானே மகிழ்வதில்லை. அது ரெகுலராக சாதாரண மனுஷருக்கு நான் சொல்லுவேங்க. நாங்களாம் பாடிவிட்டால் நாங்களே சிரித்து நாங்கள் சிரிக்கிறவங்க எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். ஞானிகளுக்கு அருள் பெற்றவர்களுக்கெல்லாம் மற்றவர்களை சிரிக்க வைப்பதில் தான் ஆனந்தம். அம்பிகைக்கு எல்லா ஜீவராசிகளும் சிரிக்கிற பொழுது தன்னுடைய படைப்பு இப்படி பிரமிப்பாக இருக்கிறது என்று நினைத்து ஒரு ஆனந்தம் பெறும். அதனால்தான் லாஸ்ய பிரியாயி நமகா என்ற ஒரு நாமம். அதற்கு உதாரணமாக அந்த அழகான புன்னகையோடு இருக்கக்கூடிய ஒரு அம்பிகையினுடைய அந்த உருவத்தை அந்த இடத்துல காட்சிப்படுத்தி நிரம்ப இருக்கிறது. 54 மந்திரங்கள், பல விளக்கங்களை நான் சுருக்கமாக சிலதை தொட்டு காட்டுகிறேன். எனவே அவர் சிரிப்பு உண்டு. அன்னை நான் சொன்னேன், நவராத்திரி விழா என்பது விரதம் தான், பிரார்த்தனை தான், புகழ்ந்துதல் தான், கல்விக்கு, செல்வத்திற்கு, வீரத்திற்கு என்று மிகவும் ஒரு உற்சாகமான பிரார்த்தனை. ஆனால் இதை மகிழ்ச்சியாகத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நவராத்திரி. அதனால்தான் வீடுகள் தோறும், இல்லங்கள் தோறும் மிக சிறப்பாக இனிப்புகள், உவர்ப்பு, துவர்ப்பு, எல்லா விதமான சுவையும் அதில் இருக்கும், எல்லா விதமான நிறங்களும் அதில் இருக்கும். அதில் இன்னும் ஒன்று இருக்கு, சிறப்பு இருக்கிறது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஆரம்ப காலங்களிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு நிறம் பகுத்தால் அது வெள்ளையாத்தான் இருக்கு. நான் சொல்றது விளங்குதா? வெள்ளை நிறம் தான் ஆண்களுக்காக சொல்லப்பட்டு கொண்டு, ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது, கலராக இருக்கு. எல்லா விதமான கலர்களும் எல்லா விதமான வண்ணங்களும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி தான் பெண்களுடைய ஆடைகளை சரி அவருடைய அலங்காரங்கள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டது. இதுக்கு நான் சொன்ன அதே தத்துவம் தான், தொடக்கம் விரிவடைதல் தான். நீங்க பார்த்தா தெரியும், இந்த வானவில் தத்துவம் உங்களுக்கு தெரியும். எல்லாதான் அந்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் பாடசாலையில் படிக்கிற பொழுதுலாம் அந்த எல்லா கலர்களை ஒரு வண்ணங்களை கீறி போட்டு வேகமாக சுற்றுற பொழுது அது வெள்ளையாத்தான் தெரியும். என்னென்றால் அந்த வெண்கலர் வெள்ளை நிறத்துக்குள்ளே எல்லாம் அடக்கமாக இருக்கிறது, எல்லா வர்ணங்களும் அதற்குள்ளே இருக்கிறது. எனவே பிரம்மமாக வியாபித்திருக்கிறவர்கள் ஒன்றாக தெரியும். அது விரிவடைய விரிவடைய வண்ணங்களாக விரியும். அந்த வண்ணங்களாக விரிவடைவதால் 9 ராத்திரிகளாக இங்கே பல வர்ணங்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சுவைகள் அப்படித்தான். எல்லா சுவையும் ஒன்றுக்குள் அடங்கினாலும் சொல்றாங்க, எல்லா சுவையும் ஒன்றுக்கு. அதான் தமிழ்ல என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா எல்லாம் இனிப்பு, சுவர்ப்பு, துவர்ப்பு, பூனாவிலேயே முடியும். உப்பு இருக்கிறது சேர்ந்திருக்கும். ஏன்னால் உப்பு தான் அடிப்படை எல்லாவற்றிற்கும். நான் சொல்றது விளங்குதா? எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது உப்பு தான். உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அந்த உப்பு இனிப்பிலே இருக்கு, இனிப்பு தான் இருக்கும். நீங்கள் சில பேருக்கு அது சில பேருக்கு அந்த உணவிலே அது வித்தியாசமான சுவையுடைய சாப்பிட்றாங்களா இருக்கு. ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றாங்க, இனிப்பையும் உரைப்பையும் சேர்த்து சாப்பிட்றாங்க. எனக்கு தெரிந்த ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து சக்கரை சாதத்தை சம்பளோட சாப்பிடுவார். அவருக்கு நல்ல விருப்பம் அது. ஒரு சுவை, அது வித்தியாசமான ஒரு கம்பனேஷனாக இருக்கும். அப்போ உணவிலே தெரியும் எங்களோட வாழ்க்கை. நான் திருப்ப பல இடங்கள்ல சொல்வது, எங்களுடைய சமயம் வேறு, வாழ்க்கை வேறு, கல்வி வேறு, கலாச்சாரம் அப்படி கிடையாது, எல்லாமே ஒன்றுதான். எங்களுடைய வாழ்க்கை தான் சமயம், சமயம் தான் வாழ்க்கை. எனவே சாப்பாட்டில் இருந்தே சமயம். நான் சொல்றது சைவ சாப்பாடு, அசைவ சாப்பாடு அதை சொல்ல இல்லை, அந்த சாப்பாடு வேறு. நான் சொல்வது எங்களுடைய சமயம் சாப்பாட்டில் இருந்தே ஆரம்பித்து விடுகிறது. எனவே தான் எல்லா விதமான சுவைகளும் இங்கே நவராத்திரியிலே இருக்கும், எல்லா விதமான நிறங்களும் இருக்கும், எல்லா விதமான தொழில் முனைவோருக்குமான வழிபாடாக ஆயுத பூஜை வழிபாடு எல்லா விதமான. அப்ப விரிவு 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 தொடர்ந்து விரிவடைந்து கொண்டு, விரிவடைதல் என்பதனுடைய ஒரு அர்த்தம் என்னென்றால் வளர்தல் என்பதுதான் அதனுடைய பொருள். விரிவடைவது என்பது வெறும் விரிவு கிடையாது, வளர்ச்சி அடைதல். எனவே தான் சக்தியினுடைய ஆற்றல், சக்தியை வழிபாடு செய்ய அது வளர்ச்சி அடைந்து விரிவடைந்து கொண்டே வரும் என்பதுதான் அதனுடைய விளக்கம். எனவே அந்த சிறப்பை
கொலு பூஜையிலே காட்டுவார்கள். அந்த சிறப்பை கொலுவிலே அந்த அந்த வடிவமைப்பிலே நீங்கள் சொன்னீங்கன்னா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்களாய் வல்லசுரராகி முடிவராய் தேவராய் என்று அந்த ஒரு பிறப்பினுடைய அந்த வளர்ச்சி நிலை இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் மனிதனுக்கு 6 அறிவு இருக்கு இல்லையா? இந்த 6 அறிவு மனிதன் என்றால் ஓர் அறிவிலே இருந்து உயிரினங்கள் புறப்படுகிறது. அதெல்லாம் இங்கே கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. ஓரறிவிலே இருந்து ஓரறிவு என்றால் அப்ப அந்த 5 புலன்களுக்கு மனிதர்களுக்கு இருக்கிறது. மிக சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. 5 புலன் மனிதர்களுக்கு இருக்கிறது. அதை தாண்டி 6ஆவதாக பகுத்தறிகிற அறிவோடு இருக்கிறோம். அப்ப 5 புலன் இருக்கின்றால் இந்த ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுக்கு ஒவ்வொரு புலன்களாக அதிகரித்து வேலை செய்யும். இப்ப முதலாவதாக உதாரணமாக இப்ப ஓரறிவு ஜீவன்கள் என்று சொன்னால் ஓரறிவு ஜீவன்களுக்கு தொடுதல், உற்றறிதல் மட்டும்தான் இருக்கு. தொடுதல் ஸ்பெரிசம் மட்டும்தான் இருக்கு. உதாரணம் இதெல்லாம் தொல்காப்பியத்திலேயே சொல்லப்படும். என்னுடைய என்ன சொல்றது, அதான் சொல்றாங்க, தமிழ் மொழியை போல, தமிழருடைய வாழ்வியலை போல, தமிழர் கலாச்சாரத்தை போல உலகத்தில் எதுவுமே கிடையாது. தொல்காப்பியத்திலே சொல்லப்படுறாங்க. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முதல் பழமையாக இருக்கக்கூடிய காலம் அந்த மிகப்பெரிய விலக்கு. அதுவும் தொல்காப்பியம் இலக்கண நூல். இலக்கண நூல்னா உங்களுக்கு தெரியும், இலக்கியத்துக்கு பிறகுதான் இலக்கணமே வரும். எங்கள்கிட்ட தமிழனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முதல் பெரும் நூலாக தொல்காப்பியம் என்கிற இலக்கண நூல். அதுக்கு முன்னுக்கு அவ்வளவு இலக்கியம் எழுதியிருப்பாங்க, எங்களுக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். அப்ப அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, ஓரறிவு என்று சொன்னால் உற்றறிதல், தொடுகையிலே அது இயங்கக்கூடியது. அந்த தொடுகையில் இருக்கக்கூடிய தாவரங்கள், மரங்கள், உங்களுக்கு இதெல்லாம் பெருசாக வைக்கப்படும். ஈரறிவு என்று வருகிற பொழுது தொடுகையும் உண்ணுதலுமாக இருக்கும். அது நத்தைகள், சங்குகள் போன்றவை எல்லாம் அப்படி சொல்வார்கள். மூவறிவு என்று வருகிற பொழுது தொடுதல், உண்ணுதல், நுகர்தலாக இருக்கும். எறும்பு வகைகளை சொல்வார்கள். நீண்ட விளக்கம் இது, நான் நேரம் போயிடும். அதுபோல பிறகு 4 அறிவு என்று வருகிற பொழுது அதுக்கு பிறகு அதாவது தொடுதல், உண்ணுதல், நுகர்தல், அதுக்கு பிறகு பார்த்தல் என்று வரும். அப்படி வருகிற பொழுது இந்த வண்டுகள், தும்பிகள், நண்டுகள், தும்பிகள் எல்லாம் அதுக்குள்ள வரும். அதுக்கு பிறகு 5 அறிவு உங்களுக்கு தெரியும், என்ன பறவைகள், விலங்குகள், அது 5 வேலை செய்யும். என்ன தொடுதல், உணர்வு வேலை செய்யும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன உண்ணுதல் வேலை செய்யும். பிறகு நுகர்தல், மூக்கால் நுகர்தல் வேலை செய்யும். பிறகு அதாவது கேட்டல் வேலை செய்யும், பார்த்தல் வேலை செய்யும், பிறகு கேட்டல் வேலை செய்யும். 5 வேலை செய்கிற பொழுது அது பறவைகள், விலங்குகளாகும். அதுக்கு பிறகு மனம் என்கிறது 6ஆவதாக இருக்கக்கூடிய பகுத்தறிவு வேலை செய்கிற பொழுது அவர் மனிதனாகிறார். மனம் இயங்குகிற பொழுதுதான் மனிதன். மனஸ் என்கிற சொல்லில் இருந்தால் மனிதன் என்கிற சொல் வருகிறது. அதனால தான் நாங்கள் சும்மா சொல்லுவோம் கால்நடைகள் என்று சொல்லுவோம். கால்நடைகள் என்றால் என்னென்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க, காலால் நடந்து போகிறதெல்லாம் கால்நடை. அப்படி கிடையாது. என்ன பறவைகள் அல்லது உதாரணமாக மாடுகள், ஆடுகளைத்தான் நாங்கள் கால்நடை என்று சொல்லுவோம். மனிதனும் காலால் தான் நடந்து போகிறான். அப்போ அவனை கால்நடை என்று சொல்கிறேன் இல்லை. மனிதன் காலால் தான் நடக்கிறான். ஆனால் கால் நடக்க முதல் அவன் மனம் நடக்க தொடங்கிவிடும். நான் சொல்ல நீங்கள் பெரிய யோசிச்சு பாருங்க. இப்போ நான் படியாளதை கீழே போகிறோம்டா, நான் கால் ஸ்டெப் வைக்க போல மனம் துவங்கிடும். படியில் வை, அங்கே வை, கவனம் பார்த்து விழுந்து போவார், கைட் பண்ணி மனம் நடக்க தொடங்கிவிடும். எனவே மனிதன் காலால் நடப்பதில்லை அன்புக்குரியவர்களே, மனதால் நடக்கிறான். மனதால் நடக்கிற மனிதனை பக்குவப்படுத்தி அறிவால் நடக்கப்படுவதுதான் எங்கள் சமயத்தின் வழிபாட்டின் சிறப்பு. அது கோல பூஜையிலே இருக்கிறது. அதுக்கு கீழேயும் மிக சிறப்பாக வைக்கப்படுது. ரொம்ப விஷயங்கள் இருக்கிறது சொல்லிக்கணும், நேரம் போயிடும். பிறகு இன்னொரு நேரம் வாய்ப்பு பார்க்கலாம். அப்ப இப்படி மிக சிறப்பாக இந்த வருடம் இங்கே 108 திவ்ய தேசங்கள் வைத்திருக்கிறார்கள். அதுபோல 6 படை வீடுகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் கிருஷ்ணருடைய பிறப்பிலிருந்து அவருடைய லீலா வினோதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை பற்றிய தரிசனங்களை நீங்கள் பார்க்கலாம். இங்கே அஷ்டலட்சுமி தேவிகளுடைய அந்த தரிசனங்களை பார்க்கலாம். எல்லா விதமான விஷயங்களையும் படிப்படியாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நான் சொன்னது போல ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் வருகிற பொழுது அப்படியே அது கொலுப்படியிலே இருக்கும். அதுக்கு பிறகு மனிதர்கள் தேவர்களாக, தேவர்கள் அடுத்த நிலை வரும். அதுக்கு பிறகு இறைவனாக, 3 சக்திகளாக, அதுக்கு பிறகு பேரறையாக, பரம்பொருளாக வரக்கூடிய அந்த கட்டமைப்பு தான் இந்த கொலுப்படியிலே இருக்கிறது. அது விரிவிலிருந்து ஒடுக்கம் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நவராத்திரி ஒடுக்கத்திலிருந்து விரிவு எப்படி வருகிறது என்பதை காட்டுகின்ற விழாவாக இந்த நவராத்திரி விழா இருக்கிறது. இப்படி 1000 விஷயங்களுடைய வாழ்க்கை பற்றிய தத்துவங்களை நாங்கள் எப்படி வளர வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எல்லாவற்றிலும் இறைவனை காணுகிற இங்கே என்ன சொல்றது, கிருஷ்ணருடைய தத்துவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா குழந்தையாக கண்ணன் தோன்றிலிருந்து விஸ்வரூபம் வரைக்கும் அங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். விஸ்வரூப தரிசனம் என்ன? விஸ்வத்தை, உலகம் முழுவதில் இருக்கிற எல்லாவற்றையுமே தனது உருவத்தில் காண்பிப்பது. அதில் பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம் வரும், மிக சிறப்பான, ஜோமாம் பஸ்யதி சர்வத்திர சர்வத்திர மயி பஸ்யதி பஸ்யாகம் ந பிரணஸ்யாமி சஜமேன பிரணஸ்யதி என்று என்ன அர்த்தம் என்றால், எல்லாவற்றிலும் கிருஷ்ண சொல்றார் பகவத்கீதையில, எவனொருவன் எல்லாவற்றிலும் என்னை காணுகிறானோ, கிருஷ்ணர் சொல்றார், எவனொருவன் எல்லாவற்றிலும் என்னை காணுகிறானோ, அதே போல
எவன் ஒருவன் என்னுள் எல்லாவற்றையும் காணுகிறான். இது அழகான ஒரு வார்த்தை. என்ன கேட்டால் எல்லாம் ஆண்டோடு எழுதி வைக்கலாம். என்றால் கடவுள் தன்மையை பக்தியை சொல்லக்கூடிய வார்த்தை. எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னை காணுகிறானோ, எவன் ஒருவன் எனக்குள்ளே எல்லாவற்றையும் காணுகிறானோ, அவன் எனக்கு மிகவும் பிடித்தவனாக இனியவனாக இருப்பான் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். எனவே எல்லாவற்றையும் இறைவனாக நவராத்திரி என்று வருகிற பொழுது எல்லாவற்றையும் சக்தியின் வடிவமாக, அம்பிகையின் வடிவமாக இங்கே பார்த்த தெரியும். இங்கே குழந்தை பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் இங்கே உபசாரங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு நீராஞ்சனம் காட்டி வழிபாடு செய்வது என்பது அவர்களுக்குள்ளே இருக்கிற சக்திக்கான வழிபாடு. ஏதோ அவர்களை புகழ்வதற்கான வழிபாடு கிடையாது. அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை வழிபடுகிற வழிபாடு. எனவே சக்தி வழிபாடு தான் நவராத்திரி விழாவின் அடிப்படை. அது இங்கே எங்களுடைய மதிப்பார்ந்த சிவஸ்ரீ ஹரிஹரசுர சர்மா சோபநாக்கா தம்பதிகள் அவருடைய புதல்வர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோருடைய பயங்கரமான அதிதீவிரமான உழைப்பினாலே மகா கோல பூஜையாக, மகாமேரு போல மகா கோல பூஜையாக இங்கே நாளாந்தம் நடைபெற்று வருகிறது. நாளாந்தம் பெரும் பெரும் வித்வான்கள் எல்லாம், நாதஸ்வர வித்வான் இன்றைக்கெல்லாம் உலக புகழ்பெற்ற குமரன் அவர்கள் இங்கே வந்து வாசித்திருக்கிறார்கள். அதில் என்ன சிறப்பானது, அவர்கள் வாசித்துக் கொடுக்கிடையிலே 4 கட்ட சுருதியிலே ஒரு நாதஸ்வரம், அதிலே அது மிகவும் லாபகமாக அதை கையாளுவதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அவருடைய புதல்வன் ஏனைய தமிழ் வித்வான்கள் இங்கே புல்லாங்குழல் கச்சேரி நிரம்ப கலை நிகழ்வுகள் எல்லாவற்றினூடாக இறைவன் எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார் தான் சொல்வார்கள். இறைவன் எல்லாவரையுமே ஒவ்வொரு பூட்டோட, அதாவது பூட்டு என்று சொன்னால் உங்களுக்கு பட்லோக் தானே, ஒரு பூட்டோடு அனுப்பி வைக்கிறான். அதற்கான சாவியை எவரவர்கள்லாம் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக மாறிவிடுகிறார்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மற்றவரை பார்த்து அந்த சாவி எடுத்து எந்த ஊட திறக்க வலிக்கிறார்கள். அப்படி மற்றவர்களை பார்த்து அவரை போல வருவது என்பதை விட எனக்கென்று இறைவன் மிகப்பெரும் ஆற்றலை தந்திருப்பான். அந்த ஆற்றலை கண்டுபிடித்து எனக்குள்ளே இதுதான் சரியாக வருகிறது, இதை வேலை கொண்டு போனால் இதனுடாக சமயத்திற்கும் சமூகத்துக்கும் எனக்கும் பங்காற்ற முடியும். உதாரணமாக ஒருத்தர் நல்லா சொற்பொழிவு செய்வார், ஒருத்தர் நல்லா பாடுவார், ஒருத்தர் நல்லா வயலின் வாசிப்பார், ஒருத்தர் நல்லா ஒளிப்பட கருவி எடுப்பார், ஒருத்தர் புகைப்படம் எடுப்பார், ஒருத்தர் நல்லா எடிட் பண்ணுவார். அவைக்கு ஒரு தனித்தரம், அதை கண்டுபிடிச்சிட்டால் அவர் கட்டிக்கார். இதை விட்டு போடுவோம். எடிட் பண்ணுற கெப்பாசிட்டி உள்ளவரை போய் பாட வலிக்கிட்டால் பிழைக்கும். பாட வலிக்கிறவர் எடிட் அவர் செய்ய முடியாது என்பதில்லை. சில பேருக்கு சில வேலைகள் லாபமாக சாத்தியம். ஆனால் அவருக்கு தனித்தன்மை விருப்பமான எது என்று கண்டுபிடிக்கிறோம். அந்த சக்திக்கு பேர் தான் சக்தி வழிபாடு. அதை கண்டுபிடித்தவர்கள் பெரியவர்களாகி விடுகிறார்கள். இதுதான் உண்மை. அப்ப எங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளே என்ன ஆற்றல் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிற களமாகவும் நவராத்திரி விழா இருக்கிறது. இப்படி நீண்ட பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். நேரத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு உண்மையிலே இன்றைய திறமைக்கு வருகை தந்தது நாங்கள் செய்த பாக்கியம் என்று கருதுகிறேன். என்றால் இந்த பெரும் வழிபாட்டிலே எத்தனையோ பேருடைய மன மகிழ்ச்சிக்கு இல்லை என்றால் இது ஒரு மிக முக்கியம். இன்றைக்கெல்லாம் சாதாரணமாகவே எங்கேயாவது போனால் யாரையாவது பார்த்து எப்படி இருக்கிறீங்களா, என்னத்தை ஏதோ போகுது, சாமான்கள் பொருட்களும் வெளியேறிட்டுது, வருமானம் இல்லை, இப்படி ஏதோ ஒரு துன்பத்தை இல்லாட்டால் என்ன உங்களுக்கு என்னென்னா டாக்டர் ஸ்கோர் 400 அடிக்குது, 350 சுகர், அந்த ஸ்கோர் சொல்லுவாங்க. நாங்கள் கிரிக்கெட் ஸ்கோர் பார்த்தா அது வேறு ஸ்கோராக இருக்கும். அதில் அரை கட்டால் ப்ரெஷர், பெருத்தம், துன்பம், ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை வீட்டை பிரச்சனை, ரோட்டில் பிரச்சனை, நாட்டில் பிரச்சனை, இல்லை இடம் பிரச்சனை, இதையே கழித்து கொண்டிருப்போம். ஆனால் இப்படியான விழாக்கள் வருகிற பொழுது அதை எல்லாவற்றையும் மறந்து அவற்றை கடந்து நம்பிக்கையோடு பயணிக்கிற வாய்ப்பு இப்படியான விழாக்களிலே வருகிறது. இவ்வளவு நேரம் நான் நினைக்கிறேன் 3-4 மணித்தேரம் இவ்வளவு பெரிய விருந்து எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து போறால் ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஒரு நாளுமே இது நடக்குது இல்லையா? அப்ப இந்த தருணத்தை அந்த தருணத்திலே மனதை வைத்துக் கொண்டு வாழ்கிற பொழுது இந்த தருணம் பல ஆண்டுகளுக்கு நம்பிக்கையோடு பயணிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். எனவே மகிழ்ச்சியாக இருக்கிற இடத்திலே சேருவதே ஒரு பெரிய புண்ணியம். மகிழ்ச்சியை உருவாக்குவது அதைவிட புண்ணியம். இங்கே இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தியை சொல்லிக்கொண்டு இதிலே மிக முக்கியமானது இந்த நவராத்திரி விழா வழிபாட்டிலே மிக முக்கியமானது என்றால் இது பக்திமயப்பட்ட ஒரு விழா, பக்திமயமான விழா. இதை பக்தியோடு தான் நாங்கள் சொன்னேன். மகிழ்ச்சியாக இருக்கணுன்றக்காண்டி நாங்கள் என்ன சொல்லுவோம், அதிகமான ஆடம்பரம் அல்லது முக்கியமான பிரதான நோக்கத்தை கையை விட்டு போவதற்கு இது பக்தியோடு தான் செய்ய வேண்டும். மகிழ்ச்சியாக இருந்தாலும் பக்தியோடு செய்ய வேண்டும். இங்கே இந்த கொழுப்படி இந்த கொழு பூஜையிலே இந்த வருடம் சிறப்பாக பக்தியின் வகைகளை பற்றியும் வைத்திருக்கிறார்கள். 9 விதமான பக்திகள் இருக்கிறது. எங்களுடைய வைணவத்திலே இதை சிறப்பாக சொல்வார். சிரவணம், கீர்த்தனம், பாதசேவனம் என்று அப்படியே 9 விதமான பக்திகள் இருக்கிறது. நேரம் கருதி விளக்கமாக சொல்ல முடியாது. எனவே முதல்ல என்ன செய்ய வேண்டாம், நல்ல விஷயங்களை, இறைவன் சார்ந்த விஷயங்களை கேட்க வேண்டும். அதான் சிரவணம், கேட்க வேண்டும். அதான் உங்களுக்கு தெரியும், இந்த மகாத்மா காந்தி ஒரு 3 குரங்கு பொம்மையை வச்சிருப்பார், பார்த்துருப்பீங்களானே. என்ன, தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை கேட்காதே, தீயவற்றை பேசாதே என்று 3 குரங்கு. ஒன்று வாயை பொத்தி கொண்டிருக்கும், ஒன்று காலை பொத்தி கொண்டு,
கண்ணை பொத்தி கொண்டு இப்போ 4வது ரவுண்டு வைக்கிறாங்க. அது என்ன செய்யணும்னா ஃபோனை பார்த்து கொண்டு இருக்குது. அது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்டுனா கேட்காது. 4வது உரங்கு போய் வச்சுக்கிறாங்க. அது இப்படி தான் இருக்குது. அது நீங்கள் தீயவத்தை உண்டு, அது இப்போ தீயவத்தை தவிர வேறு ஒன்றே பார்க்கலாம். அப்படி ஆயிட்டுது. இங்கே பக்தியிலே முதலாவது ஸ்டெப், முதல் படி என்னவென்றால் சிரவணம். இப்போ நான் சொல்லிக் கொண்டிருக்கிறத கேட்டால் சிரவணம், அதான் பக்தி வழிபாடு. ஏதோ வழிபாடுன்னோடனே இதை மணி அடித்து பூ செய்கிற மட்டும் கிடையாது அன்புக்குரியவர்களே. நல்ல சொற்பொழிவுகளை கேட்டலும் பக்தி வழிபாடு தான். நல்ல நூல்களை வாசித்தலும் பக்தி. ஞான நூல் தன்னை ஓதுதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்டல், தான் கேட்டல் நன்றா, ஈனமில்லா அப்பொருளை சிந்தித்தல், இவை அனைத்தும் இறைவனை அடைவிக்கும் எழில் ஞான பூஜை என்று சிவஞான சித்தியார் சொல்றது. புத்தகம் வாச்சாலும் சிவ பூஜை தான், நல்ல பேச்சை கேட்டாலும் சிவ பூஜை தான். எனவே பக்தியின் அடையாளமாக இது மிக சிறப்பான 9 விதமான பக்திகளை சிரவணம் என்றால் கேட்டலிலே இருந்து ஆரம்பித்து பாதசேவனம், கீர்த்தனம் இப்படியே போய் இறைவனோடு ஒன்றரை கலக்கின்ற வரைக்குமான 9 கட்டமைப்பும் இங்கே சிலை வடிவாக வைத்து அதற்கு உதாரணம் வேற வைத்திருக்கிறார்கள். இது சிரவணம் என்ன செய்யும், யாரை பார்த்தா சொற்பொழிவாளருடைய ஒரு படம் இருக்கு, அல்லது அடுத்தது பாதசேவனம் இறைவனுடைய திருப்பாதங்களை வழிபடுகிற ஒரு படம் இப்படி இருக்கு. அப்ப இது எல்லாமே மிக சிறப்பான விஷயம். பல வகைகளிலே பல விதமாக ஏதோ ஒரு வழியின் ஊடாக நாங்கள் இறைவனை அடைய வேண்டும். அதனால இந்த தமிழகத்திலாம் கோயிலை பார்த்தீங்கன்னா தெரியும், 4 பக்கம் வாசல் இருக்கு. எப்படியாவது உள்ளவா பிறகு ஞானத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஏதோ இங்கே வருகிற பொழுது ஏதாவது ஒரு சிலை அல்லது ஏதாவது ஒரு உருவம், ஏதாவது ஒரு காட்சி, ஏதாவது ஒரு பாடலின் ஒரு வரி உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கிறது. நல்லவைகள் கொட்டி கிடக்கின்றன. பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் சுவைப்பதற்கும் ரசிப்பதற்கும் நாங்கள் தான் தயாராக இருக்க வேண்டும். அதை தருகிற விழாவாக இந்த நவராத்திரி பெருவிழா அமைந்திருக்கிறது. இந்த வகையிலே இன்றைய தினம் எங்களுடைய சுரண்ணா மற்றும் சோனாக்கா அவருடைய பிள்ளைகள் அவருடைய எல்லோருமே சேர்ந்து இந்த இல்லத்தில் நடந்திருக்கிற மிகப்பெரிய விழா தொடர்ந்து நடைபெறுகிறது. அவர்களுடைய அந்த விழாவின் பயன் எல்லோரையும் சென்று சேர வேண்டும் என்று பிரார்த்தித்து இத்தனை அற்புதமான வாய்ப்பை எல்லோருக்குமாக வழங்கி இருக்கிற அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய தனிப்பெரும் கருணை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்தி வணங்கி அமைகின்றோம். அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா.